அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மண் சட்டியில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சின்ன சின்ன டிப்ஸுகளோட பர்ஃபெக்டான இந்த மட்டன் பிரியாணி, அதுவும் மண் சட்டியில் அடிப்பிடிக்காமல் உதிரியாக அந்த மசாலாவும் பர்ஃபெக்டாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஏன்னா மண் சட்டியில் நம்ம செய்கிறதுக்கும் நார்மல் சட்டியில் நம்ம செய்கிற பிரியாணிக்கும் மசாலா கொஞ்சம் கூடுதல் ஆகுங்க. ஏன்னா நம்ம மண் சட்டியில் அந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணுற தன்மை உண்டு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மட்டன் பிரியாணி செய்யலாம் வாங்க. இப்போ மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரையாகவே நம்ம ரோஸ்ட் பண்ணாமல் அப்படியே மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். காஷ்மீரி சில்லி 4 எடுத்துருக்குறேங்க. கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே நாட்டு கொத்தமல்லி தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு சொல்கிறது அதுதான், எப்போவுமே நாட்டு கொத்தமல்லி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சாப்பாட்டோட மனம் சூப்பராக இருக்கும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் ஸ்பைசஸுமே கொஞ்சம் வித்தியாசப்படும். 1 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச ரோஜாப்பூ இதழ்கள், சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை, ஜாதிப்பத்திரி ஒரு சின்ன ஜாதிப்பத்திரி, நட்சத்திர சோம்பு 3, ஏலக்காய் சின்னதாக இருக்கிறதுனால 8 ஏலக்காய் எடுத்துருக்கேன், 8 கிராம்பு, 2 நீளமான பட்டையை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கல்பாசி 1/2 ஸ்பூனும், அதாவது ஜாதிக்காயோட 1/4 பங்கும் எடுத்துருக்குறேங்க. ஒரு சின்ன பிஞ்ச் அளவு எடுத்தால் போதும். ரொம்ப எடுத்துட்டோம் அப்படின்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். ஜாதிப்பத்திரி எல்லாத்துக்குமே தெரியும். சாய் ஜீரா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. மசாலாவுக்கு நமக்கு தேவையான ஸ்பைசஸை இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சீரக சம்பா அரிசி 300 கிராம் அளவுக்கு ஊற போட்டேன். 1/2 கிலோ மட்டன் வாங்கி குக்கரில் வேக வச்சுட்டேன். நம்ம சட்டியில் வேக வைக்கிறோன்னா டைம் எடுக்கும்னு சொல்லிவிட்டு குக்கரில் மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ சட்டி நல்லா சூடானதும் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி ஊற வச்சு அரிசி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி இலை எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க. ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. மண் சட்டியில் நீங்கள் ஆயில் கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணி அந்த வரன்னு ஆகிடும். இப்போது எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு எல்லாம் சேர்த்தாச்சு. பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு லைட்டாக அது பொரிஞ்சு வரட்டும். நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயம் 100 கிராம் அளவுள்ளது சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா மட்டனில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து தான் நான் மட்டன் வேக வச்சுருக்குறேங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்ததும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மீடியம் சைஸ் தக்காளி 2, பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாயை 2ஆக கீறியிருக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வதங்கும் போதே இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒன்று போல் வதங்கி வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போக வதக்குனதுக்கப்புறம் வேக வச்சா மட்டனை சேர்த்துடுங்க. இந்த மண் சட்டியில் இந்த பிரியாணி செஞ்சு ஒரு டைம் நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுன்னு வீட்டில் எல்லோரும் பாராட்டினாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் மண் சட்டியில் எப்படி செஞ்சேன்னு சொல்லி கேட்டாங்க. நீங்களும் அதே ஆச்சரியத்தோடு பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டு ஒரு புளிப்பில்லாத தயிர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. கூடவே நம்ம பொடி பண்ணணும் இல்லையா, அந்த ஸ்பைசஸை சேர்த்துடலாம். இந்த பிரியாணி மசாலா ரொம்ப அந்த ஃப்ளேவராகவும் இருக்கும். ஆனால் அதுக்காக மூஞ்சி கடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்காது. கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. நம்ம ஏற்கனவே நான் காமிச்ச அளவுகள் வந்து ஃபுல்லாகவே நான் பொடி சேர்க்கலை. அது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. தேவையான அளவு மட்டும்தான் எடுத்து நம்ம மட்டனில் சேர்த்துருக்குறோம். நம்ம அரைக்கும்போது ஸ்பைசஸ் அரைக்கும்போது வரமிளகா சேர்க்கலை. அதனால் வரமிளகா தூள் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து காரம் கணக்காக இருந்துச்சு. உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. மீதி இருந்த புதினா, மல்லி இலையை சேர்த்து விட்டு நல்ல ஒரு பிரட்டியாச்சு.
கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து விட்டு பரட்டிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பரட்டும்போது அந்த தயிரெல்லாம் கலந்து அந்த எண்ணெயில் இந்த மசாலா பிரிஞ்சு வரும். இப்போ நான் இந்த டம்ளருக்கு தான் நான் அரிசி அளந்து எடுத்தேன். இப்போ அதுக்கு நான் தண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்னொன்று, நம்ம நார்மலாக ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்ப்போம். இப்போ நம்ம செய்கிறது மண் சட்டியிலங்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தான் நம்ம நார்மலாக தண்ணி சேர்ப்போம். ஆனால் மண் சட்டியில் சீக்கிரம் தண்ணியை அப்சர்வ் பண்ணும். அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். 1.25 டம்ளர் எடுத்திருந்தேன். 1.25 டம்ளர் அந்த 2.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுதாங்க கணக்கு, நீங்கள் வச்சுக்கோங்க. மண் சட்டியில் நம்ம பிரியாணி பண்ணுறதா இருந்தால் 1க்கு 2ங்கிற அளவு தான் தண்ணியோட கணக்கு. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு எப்பவும் போல் நம்ம ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும், அதை கவனிச்சுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 மூடி எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துக்கலாம். நான் பெரிய எலுமிச்சப்பழங்கிறதுனால 1/4 மூடி எடுத்துருக்குறேன். சின்ன எலுமிச்சப்பழமாக இருந்துச்சு அப்படின்னா 1/2 மூடி எடுத்துக்கோங்க. சாறை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் நுர கூட்டி வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், ஓரங்களில் இப்போ தான் அந்த கொதிக்கிற நுர கூட்டி வருது. கலந்து விட்டுக்கோங்க. மண் சட்டியில் சில சமயம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா அடியில் மட்டன் அடி பிடிச்சிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கொதி வர வச்சுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கொதி வரும்போது மூடியை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு கிளறி விட்டு ஒரு கொதி விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்ச சீரக சம்பா ரைஸு சேர்த்துடலாம். அரிசி சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி அரிசியை சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை வடிச்சிட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சாப்பாடு குழஞ்சிடும். ஏற்கனவே நம்ம கரெக்டாக தண்ணி வச்சுருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சாப்பாடு குழைய ஆரம்பிச்சிடும். தண்ணியை வடிச்சிட்டு மீதி இருக்கிற அரிசியும் சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், சீக்கிரம் அடி பிடிச்சிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பயப்படாதீங்க, அரிசி உடையாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு பக்கத்துலேயே இருந்து கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த அடுப்பை நம்ம என்ன பண்ணணும்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கத்தில் இருந்து கிளறி நம்ம ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். லைட்டாக அப்படியே கொதி வருங்க. இந்த ஸ்டேஜில் இன்னொரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடி பிடிக்காது. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு லைட்டாக அப்படி ஒரு கொதி வர கிளறி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அடியில் பிடிக்காதுங்க. மண் சட்டியோட அந்த ஃப்ளேவரோட பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் தம் போட போகிறேன். நம்ம அரிசி ரொம்ப தண்ணி வத்துற அளவுக்கு மண் சட்டியில் வைக்க முடியாது. இப்போ பழைய தோசைக்கல்லை அடுப்பில் வச்சாச்சு. ஹை ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே மண் சட்டியை வைங்க. டைரெக்டாக நம்ம பாத்திரம் வைக்கிற மாதிரி மண் சட்டியை தூக்கி நீங்கள் தோசைக்கல்லில் வச்சிங்க அப்படின்னா சில சமயம் மண் சட்டி வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. அந்த வெடிப்பு விழுந்துச்சுன்னு சொன்னால் பிரியாணி வேஸ்ட் ஆகிடும். அதனால் டைரெக்டாக தம் போடாமல் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா அடியில் தண்ணி வற்றி வந்திருக்கும். இந்த டைமில் இப்படி ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்படி கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் கரெக்டாக 10 நிமிஷம் விடுங்க. ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுட்டு மூடி வச்சுட்டு கரெக்டாக நம்ம ஒரு 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே நம்ம வெயிட் கொடுத்து காற்று வெளியே போகாமல் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அடியில் நல்லா சாப்பாடு வெந்துருச்சு, மேலேயுமே வெந்திருக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக கரண்டி வச்சு மேலாப்பில் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒன்று போல் சமன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மணக்க மட்டன் சட்டி பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ கரெக்டாக 3 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கமன்னு சூப்பர், வீடே மணக்கிற மாதிரி மண் சட்டி மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருந்துங்க. தண்ணியெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த சாப்பாடும் நல்லா உதிரியாக இருந்து மட்டனும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. அதாவது தம் போட்டது பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம்,
லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம். இவ்வளவு தாங்க இதோட தம்மோட சீக்ரெட்டே. ரெடி ஆகிடுச்சு. வாங்க மண் சட்டி மட்டன் பிரியாணி சாப்பிட்லாம். நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மாவின் கையளவு சோறு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆளுங்கிற பெல் பட்டனோட கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். உங்களுக்கு நான் கரண்டி வச்சு கிளறும் போதே தெரியும் மணக்க எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி. கட்டாயம் நீங்கள் மட்டன் பிரியாணியை ஒரு தடவை மண் செட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.